விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு ஒய் பிரிவு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? ஒரு கட்சியினுடைய தலைவராக உருவாயிருக்கிறார், ஒரு நடிகராக இருக்கிறார். அதன் அடிப்படையிலே கூட சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். வணக்கம், இது கேள்வி களம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கூடிய ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது இன்றைய பேசுபொருளாக இருக்கிறது. அரசியல் கட்சியின் தலைவர் ஒருவர், எந்த பதவிக்கும் அவர் வரவில்லை, எந்த தேர்தலிலும் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக போட்டியிடவில்லை. ஆனால் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு இந்த முடிவை எடுத்து வழங்கியிருக்கிறது. விஜய் தரப்பில் கேட்டார்களா, அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக உளவுத்துறை எச்சரித்ததால் இப்படி ஒரு முடிவுக்கு ஒன்றிய அரசு வந்ததா என்று தெரியவில்லை. ஒரு பிரபலமான ஒரு முகம், நாடறிந்த நட்சத்திரம் என்பதற்காக, செல்லுகிற இடங்களில் கூட்டம் கூடும் என்பதற்காக இப்படி ஒரு கருத்து பாதுகாப்பு தந்திருந்தால், பெருந்தன்மையோடு தந்திருந்தால் பாராட்டலாம். ஆனால் விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, ஒரு நல்லெண்ணத்திற்காக பிஜேபி இதை செய்கிறதா என்று அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு கே.பி. முனுசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதன் பின்னணியை பேசலாம். நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய நிர்வாகி, துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு அவர்கள், அரசியல் விமர்சகர்கள் திரு நாதன் அவர்கள், வலதுசாரி திரு ஓம் பிரகாஷ் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள், இவர்களோடு விஜய் ஆதரவாளர் வாகை குணசேகரன் இணைய இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். வன்னி அரசுடைய முதற் பார்வை கேட்கணும். இந்த பாதுகாப்பு, ஒரு எந்த தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் நல்ல விஷயம் தானே, ஏன் அதிமுகவுக்கு ஒரு சந்தேகம் வருது? அதில் இல்லை, இதில் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஒன்றிய அரசிட்ட கேட்டாங்களா, இல்லை அவங்களா கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெளிவுபடுத்தலை. இன்னும் விஜய் அமைப்பிலேருந்து அல்லது இந்த தாவேக்காலேருந்து யாரும் அந்த மாதிரியான ஒரு இதை கடிதமாகவோ, இல்லை எங்களுக்கு நாங்கள் கேட்டோம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவங்க நகரலை. இப்போ என்னென்னா, இப்போ இவருக்கு என்ன அச்சுறுத்தல், இப்போ இன்னமும் அவர் ஃபீல்டுக்கு வரல. ஒருவேளை நான் அடுத்து மார்ச் ஏப்ரலில் கூட அவர் வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் முழுமையாக அவருக்கு என்ன விதமான அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத எதுவுமே இதுவரை ஒன்றுமே சொல்லலை. திடீர்னு அவர் அவருக்கு இந்த பாதுகாப்பு இதை வழங்குறாங்க. முதல்ல எஸ்பிஜி அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு பிரிவு இருக்குது. அது பிரதமர்கள், முன்னாள் பிரதமர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. அப்புறம் இசட் பிரிவு, இசட் ப்ளஸ்ஸு, அப்புறம் ஒய் பிரிவு, இதெல்லாம் இருக்குது. இப்போ இதுவரை இந்தியாவில் யாராருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, வெளிப்படையாக நீங்கள் இப்போ சமீபத்தில் கொடுத்ததில் காஷ்மீர் ஃபைல்ஸ் இயக்குனர் விவேக் அக்னிஹோத்ரிக்கு கொடுத்துருக்காங்க. பாஜக எம்பி நடிகை கங்கனா ரணாவத், அவங்க ஏற்கனவே எம்பி ஆகிறதுக்கு முன்னாடியே கங்கனா ரணாவத்துக்கு இசட், அதாவது ஒய் பிரிவிலேருந்து அவங்களுக்கு இசட் பிரிவுக்கு மாற்றுறாங்க. அதே போல் நடிகர் சல்மான் கானுக்கு, ஒடிசாவினுடைய முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கு கொடுத்துருக்குறாங்க. அது இசட் பிரிவிலேருந்து ஒய் பிரிவுக்கு மாற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸிலிருந்து பாஜகவுக்கு போன 3 தலைவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. அதே ராஜ்யசபா தேர்தலில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி பாஜகவுக்கு வாக்களித்தா 3 சமாஜ்வாதி கட்சிகளுக்கு எம்எல்ஏக்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிறுவனர்கள் ஒருவரான குமார் விஸ்வாஸ், அவருக்கு வெளியேறினா கூட அவருக்கும் அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் ஃபைல்ஸு யாருக்கு எதிரான படம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பிஜேபியை ஆதரிக்கிறவங்க அல்லது பிஜேபியினுடைய அனுதாபிகளுக்கு மட்டும் இதை கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நம்ம இப்போ எல்லாருமே நீங்கள் விஜய் கொள்கை எதிரி, என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு வராச்சே, அவரை இந்த பட்டியலில் சேர்க்குறீங்க? இல்லை, நீங்கள் கொள்கை எதிரினா செயல்பாடுகள் என்னவா இருக்குது பேசலாம், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பேசலாம். இப்போ தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில்
மெயின் அஜெண்டா பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு மெயின் அஜெண்டா அப்படிங்கிறது வந்து இந்த திராவிட கருத்தியலை அல்லது வந்து திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இப்போ இருக்கிற அஜெண்டா. இப்போ அண்ணாமலைக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்போ ஒரு 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 பிரிவுக்கு இசட் பிரிவுனா 22 பேர் இருக்கணும், ஒய் பிரிவுனா இப்போ ஒரு 11 பேர் இருக்கணும். இது எல்லாமே வந்து ஒன்றிய அரசினுடைய ஆதரவோடு இல்லை ஒன்றிய அரசு தான் அதை செய்யுது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆதரவாளர் அப்படிங்கிறத தாண்டி பாஜகவினுடைய செயல் திட்டம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒருவரை வந்து நீங்கள் பாஜகவுக்கு எதிராக செயல்படுறது மாதிரி காட்டுறது, இன்னொருத்தரை வந்து பாஜகவை ஆதரிக்கிறது அப்படிங்கிற இடத்துல வந்து நகர்த்துவாங்க. இப்படி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து இந்தியா முழுக்கவே வந்து இவங்க ஏதாவது ஒரு இடத்துல குழப்பம் விளைவித்து ஆட்சியை வந்து தக்க வைப்பதற்கான முயற்சி செய்யும் பொழுது, இப்போ ஆந்திராவில் வந்து நீங்கள் வந்து பவன் கல்யாணம் வந்து கையில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவர் வந்து சனாதன யாத்திரை ஒன்று தொடங்குறாரு. சனாதன யாத்திரை இதுக்கு முன்னாடி அவர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொன்னார். திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து திருப்பதி லட்டில் வந்து மாட்டுக்கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து குற்றம் சுமத்தி அவரே வந்து யோகா மாதிரி ஒரு யாகம் நடத்தி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நீதிமன்றம் என்னவா சொன்னிச்சாது, ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கு எந்த வருத்தமும் அவர் தெரிவிக்கலை. ஆனால் இன்றைக்கி வந்து யாத்திரையை தொடங்குறாரு. இப்போ பவன் கல்யாண் வந்து எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்களோ அதுபோல் தான் வந்து விஜய் அவர்களும் வந்து நீங்கள் இது வந்து ஆதரவு உங்கள் ஒப்பீடு வந்து சரியான்னு எனக்கு கேள்வி இருக்குது. பவன் கல்யாண் ஒரு தன்னை சனாதன ஆதரவாளர்னு சொல்லிக்கிறாரு, பிஜேபியோட கருத்தியலை நேராக ஆதரிக்கிறாரு, ஒரு தீவிர ஹிந்துத்துவா அப்படின்ற ஒன்றுக்குள்ளே போகிறாரு. ஆர்எஸ்எஸ் நினைக்கிற அல்லது பிஜேபி நினைக்கிற கொள்கையை அவங்களோட வேகமாக பேசுகிற ஒரு மதவாத அரசியல்வாதி மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள். பட் விஜய் அப்படி இல்லையே, அதுக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ் தானே பேசுகிறாரு. பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், இப்படி தானே அவரோட இது போகுது. அதுதான் சொன்னேன், ஆதரவு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆதரவை வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க. களத்தில் வந்து அன்னைக்கு தத்துவ எதிரி பிஜேபின்னு சொன்னாரே தவிர பிஜேபிக்கு எதிராக களத்தில் எதுவும் செய்யலன்றது ஆதங்கன்றீங்க. நீங்கள் வந்து தந்தை பெரியார் குறித்து வந்து மிக மோசமாக அவதூறு, அதாவது விமர்சனம் இல்லை, அவதூறை வந்து இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தலைமை உறுப்பினர் சீமான் வந்து சொல்கிறாரு. என்னுடைய கொள்கை தலைவர் வந்து தந்தை பெரியார்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட கொள்கை தலைவரை சிதைக்க முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது வேறு, அதுக்கு வந்து பல்வேறு தரப்பில் பதில் சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து நான் பெரியாரையே நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் கொள்கை தலைவர்னு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் வந்து அவரை வந்து இதுவரை வந்து நீங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து எங்காவது ஒரு இடத்துல வந்து கண்டிச்சிருக்கிறாரு, அதை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்னா எதுவுமே இல்லையே. அப்போ மிக முக்கியமாக வந்து இந்த ஆரிய ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு ஐடியாலஜி திராவிட ஐடியாலஜி, அதுக்கு வந்து தந்தை பெரியார் தான் முகம். அந்த முகத்தை நீங்கள் சிதைக்க நினைக்கிறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து தந்தை பெரியார் குறித்தோ அல்லது அம்பேத்கர் குறித்தோ இவங்கெல்லாம் நீங்கள் கொள்கை தலைவர் நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அதனால் இது முழுக்க இப்போ வந்து பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் தமிழ்நாடு அரசுகிட்ட நீங்கள் பேசலாம், கேட்கலாம். இப்போ நாங்களே வந்து எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நாங்கள் கூட்டணியில் இருந்த போது கூட நாங்கள் வந்து பலமுறை நாங்கள் சொல்கிறோம், சனாதன சக்திகளால் வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, போகிற இடங்களில் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஆனாலும் வந்து வெளிப்படையாக வந்து எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆனால் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்த பதவி அந்த பதவி போன பிறகு இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கான பாதுகாப்பை விலக்கிக்கிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு என்ன பாதுகாப்பு, இதுக்கு ஈக்குவலான பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறதா அப்படின்னு தெரியல. அப்படி ஒரு பாதுகாப்பு ஒய்பிரிவு கேட்டகரியில் அவர் இல்லை. ஆனால் அண்ணாமலைக்கு இசட் தர்றாங்க, இவருக்கு ஒய் தர்றாங்க அப்படின்னா அது அரசியல் ரீதியான நகர்வுன்ற ஒரு கோணத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. நான் தனியரசரோட கருத்தை கேட்குறேன். தனியரசர் ஒரு பிரபலமான நடிகர், போகிற இடங்கள்லாம் பெரிய கூட்டம் வருது, அப்போ வந்து அவருடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கங்களோட கடமை. இப்போ அவர் வந்து துபாயிலிருந்து பவுன்சர்ஸ் எல்லாம் கூட்டு வராரு, பெரிய பொருட்செலவில் அவரை வந்து பாதுகாப்பு வளையம் ஒன்றை வந்து அவங்க கட்சி ஏற்பாடு செய்து கொள்ளுது, அது அவர் ஏற்பாடு செஞ்சுக்கிறாரு. அதற்கு பதிலாக ஒரு பிரபலத்துக்கு பாதுகாப்பு தர்றது அப்படின்றது ஒரு வழக்கமாக இருக்கிற ஒரு நடைமுறை தானே. இதை ஏன் சந்தேகிக்கணும்? அல்லது பிஜேபி வந்து தன்னோட ஆளை பாதுகாக்குதுன்றது மாதிரி திரு வன்னியரசு ஒரு பாயிண்ட்டை கொண்டு வராரு. அப்படி அந்த பட்டியலில் அவரை சேர்க்க முடியுமா? அந்த மாதிரி பார்க்க முடியுமா? இல்லை, ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு வருகை தர வேண்டும் என்று விரும்பியது பாஜகவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில், திட்டத்தின் அடிப்படையில் கட்சியை துவக்கி
அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய் அப்படிங்கிறத நான் முதல்ல தனியரசு தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணினேன். அது பல பேர் சந்தேகித்தார்கள். இப்போ நீங்கள் கூட குணசேகரனையா திரும்ப திரும்ப எங்கள் வன்னியரசுகிட்ட கேட்டீங்க. அவர் தான் தந்தை பெரியாரை கொள்கை வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார். காங்கிரசினுடைய சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளை வைத்திருக்கிறார், அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்திருக்கிறார். ஆகவே அவர் ஒரு பொது உடைமை கருத்திலிருந்து தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இரு கண்கள் என்று சொல்லிவிட்டார். அவர் ஒரு கருத்தியல் லட்சியவாதி, பாசிசத்திற்கு மதவாதத்திற்கு எதிரானவர் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அந்த மாநாட்டில் அவர் அடையாளப்படுத்தினார். ஆனால் தோற்றத்தில் அப்படி ஒரு அடையாளத்தை செய்துவிட்டு நடைமுறையில் முழுக்க முழுக்க பாஜகவை பின்பற்றி பாஜகவின் கருத்துக்கு வலுவு சேர்க்கிற வகையில் பாஜகவின் எந்த திட்டத்தையும் மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசினுடைய எந்த திட்டத்தையும் விமர்சிக்காமல் தொடர்ந்து பாஜகவை ஆதரிக்கிற போக்கில் தான் விஜய் இருக்கிறார். அப்போ விஜய் ஒரே மாதிரி பேசுகிறார், அண்ணாமலை அதைத்தான் பேசுகிறார், ஆதவர்ஜுனா அதைத்தான் பேசுகிறார், எடப்பாடியும் ஒரே மாதிரி பேசுகிறார், மோடி அமித்ஷாவும் பேசுகிறார். அப்போ இவங்கெல்லாம் ஒரே அணியில் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? திராவிடத்தை ஒழித்தே தீர்வது என்கின்ற ஒரு கொள்கை உறுதியோடு இவர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சிப்பது, அதை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு கூட்டாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களோடு விஜயையும் அவர்கள் கூடுதலாக சேர்த்து கொண்டு களத்துக்கு வருகிறார்கள். அதற்கு பாதுகாப்பு தருகிற வகையில் தான் இன்றைக்கு எந்த பொறுப்பிலும் இல்லாத அரசியலில் இதுவரை எந்த பங்களிப்பையும் செய்யாத, ஏற்கனவே ரசிகர்களை சுரண்டி ஏராளமான பொருள்களை சேகரித்து கொண்டு ஒரு படத்துக்கு 150 கோடி 200 கோடி 250 கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு மாட மாளிகளிலே சொகுசாக விலை உயர்ந்த வெளிநாட்டு கார்களிலே தனித்து பவனி வந்த விஜய் கட்சி தலைவரை துவங்கின உடனே ஒரு 3 நிகழ்ச்சி, அது அரங்கு கூட்டம்தான். ஒன்று பரந்தூர், அது ஏற்கனவே போராடுகிற மக்களை ஒரு 10 நிமிடம் சென்று பார்த்துவிட்டு வந்த ஒரு செய்தி. அப்பிறகு விகடன் குழுமத்தில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவினுடைய நூல் வெளியீட்டு விழா என்கின்ற அடிப்படையில் அங்கு ஒரு 10 நிமிடம் அந்த மேடையிலே பேசிய விஜய் மாநாட்டில் ஒரு 15 நிமிடம், மொத்தமாகவே ஒரு 40 நிமிடம் தான் அவருக்கு ஏதாவது ஒரு பொதுவெளியில் தோன்றி அரசியலில் ஒரு யாரோ எழுதி கொடுத்த செய்தியை படித்த இந்த விஜய்க்கு இந்திய பெருநாட்டினுடைய மோடி அரசு Y+ பாதுகாப்பு கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அது என்ன, பொதுமக்களுடைய வரிப்பணத்தை தனக்கு வேண்டிய ஒரு நடிகருக்கு ஒரு கட்சியை துவக்கி இருக்கிறார் என்பதற்காக ஒரு 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 வலிமையான ஒரு விஐபியை போல, ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க மாபெரும் தலைவர் என்பதைப் போல, அல்லது ஒரு கருத்தியல் பரப்புரையில் இவர் கூர்மையாக இருப்பதனால் இதற்கு எதிரான கோட்பாட்டை கொண்டிருப்பவர்களால் இவருக்கு தீங்கு விளையும் என்கின்ற அச்சத்தால் இவரை பாதுகாப்பதைப் போல ஒரு தோற்றத்தை தருகிறார்கள். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஐயா சொன்னீங்க, அவர் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பாடி கார்ட்ஸ் பாதுகாவலர்களை ஏராளமான பொருள் செலவில் கொண்டு வந்து செய்து வந்ததை இப்பொழுது அந்த பொறுப்பை மக்கள் வரிப்பணத்தில் ஒன்றிய பாஜக மோடி அரசு அரசாங்க பணத்தில் விஜய்க்கு பாதுகாப்பு தருகிறது. அப்போ விஜய்க்கு செக்யூரிட்டியாக இருக்கிறதுக்கு தான் ஒய் பிரிவா? அப்போ விஜய்க்கு வாட்ச்மேனாக இருக்கிறதுக்கு, விஜய்க்கு முன்னாடி பின்னாடி கூட்டத்தை எல்லாம் விலக்கி விட்டு அவரை ஒரு பெரிய விஐபி போல பெரிய மக்கள் தலைவரை போல காட்டுவதற்கு பாஜக திட்டமிட்டு இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு Y+ இவர்கள் வந்து இணைச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க தனியார் பாதுகாப்பு கூட தனியரசு நமக்கு வந்து நிறைய விஷயத்துல கிளாரிட்டி இல்ல. இந்த பிரச்சனையில வந்து நிறைய அம்சங்கள் வந்து நமக்கு கிளாரிட்டி இல்ல. ஒன்று, இந்த பாதுகாப்பு வேண்டும் என்று விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதா அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நமக்கு தகவல் இல்லை. டிசம்பர் 30ஆம் தேதி ஆர்.என். ரவி அவர் சந்திச்சாரு. அப்ப எனக்கு பாதுகாப்பை வேணும், ஏற்பாடு செய்து கொடுங்கள் அப்படின்னு அவர் கேட்டதாக எந்த தகவலும் இல்லை. அவர் கொடுத்துருக்கக்கூடிய செய்திக்குறிப்பிலோ மற்றதிலோ இல்லை. இவர்கள் கேட்டு கொடுத்தாங்களா, அல்லது ஒன்றிய அரசு தாமாக கொடுத்ததா, அல்லது உளவுத்துறை அவர்களுக்கு எச்சரித்ததா அப்படின்ற விவரங்கள் இதுவரையிலும் பொதுவெளியில் பப்ளிக் டொமைனில் இன்னைக்கு இல்லை. ஸோ எல்லாமே ஊகங்களின் அடிப்படையில் நாம் பேசுகிறோம். இன்னொன்று, நீங்கள் சொல்கிறீங்க ஒரு துபாயிலிருந்தெல்லாம் கூட்டு வந்து பண்ணுறாங்கன்னா, அது சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் ஒரு பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்களோ அவர்களுடைய பாதுகாப்புக்கு பவுன்சர்ஸ் வர்றது, நடிகர்களோ நடிகைகளோ வரும்போது அது ஏற்கிறது இயல்பு. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குட்பட்ட நிகழ்வுகளுக்கு ஷூட்டிங்க்கு போகிறதுக்கே அதெல்லாம் தேவை. அப்படின்றப்ப இனி வரக்கூடிய நாட்களில் அவர் திமுக அரசுக்கு எதிராக, தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள்கிட்ட வந்து சில மாதங்களில் ஒரு மிகப்பெரிய பயணத்தை தொடங்கலாம். ஆயிரக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கலாம். அப்படி ஏதேனும் திட்டம் இருக்கிறது தெரிஞ்சு கூட அவரை பாதுகாக்கணும், அவருக்கு எதுவும் நேர்ந்துடக்கூடாது அப்படின்னு கூட ஒரு நல்லெண்ணத்தில் யூனியன் கவர்மெண்ட் பண்ணியிருக்காதா? அப்படி பண்ணியிருக்கூடாதா?
அப்படின்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதனால் இவருக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது என்றால், அப்போ பாஜகவை அல்லது இந்துத்துவ கருத்தியலை கோட்பாட்டை விஜய் எதிர்க்கவில்லை அப்படின்னா ஒன்றிய பாஜக மோடி அரசை விஜய் எதிர்க்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒன்றிய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத திட்டங்களாலும் சட்டங்களாலும் இவர் கடுமையாக அந்த சட்டங்களை எதிர்க்கிறார். ஆகவே இவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதுக்கு அவசியம் என்று ஒரு முடிவெடுத்திருந்தால் சரிதான். ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இவர் பெரிய அளவில் விமர்சிக்கலை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இவருக்கு எதிராக ஒருவர் கூட இதுவரைக்கும் கருத்து சொல்லலை. அது மட்டுமல்ல, இந்த அரசை இவர் வெளியேற்றுவது வேண்டும் என்று சொல்வதற்கான காரணங்கள் தத்துவ ரீதியாகவோ கோட்பாட்டு ரீதியாகவோ இல்லை. இவர் வெறும் ஒரு சுனில் போய் பார்க்குறார். அதிமுகவிலிருந்து ஒரு தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர், ஆதவர்ஜனா என்கின்றவர் ஒரு பிரச்சார பொறுப்பாளர், பிறகு விஜய், இவ்வளவுதான். இவங்களாம் யாருமே அரசியலில் நேரடியாக மக்களோடு தொடர்பில் இல்லாத ஒரு அரசியல் வியாபாரிகள், தரகர்களோடு ஒரு கூட்டு சேர்ந்து கொண்டு இயங்குகின்ற ஒரு நடிகருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பிரிவு பாதுகாப்பு கேட்குற அளவுக்கு இவர் கேட்கல. சரி, பரவாயில்ல. வழியை ஏன் ஒன்றிய பாஜக அரசு தருகிறது? இப்போ வீரமணி ஐயாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. கொளத்தூர் மணி என்னன்னா, நேற்று நீங்கள் கோவையில் சிவானந்தா காலனியில் மாநகரத்தில் அவருடைய பரப்புரை கூட்டங்களுக்கு அனுமதி அதாவது கடுமையாக போராடி நேரடியாக களத்தில் சண்டை போடுறாங்க. அவர்கள் மீது எதிர்த்து இந்துத்துவவாதிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் மணி அண்ணனுக்கு ஏன் நீங்கள் ஒய்பிரி பாதுகாப்பு தரல? ஏன் ராமகிருஷ்ணன் அண்ணனுக்கு தரல? ஏன் எங்கள் ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயாவுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஒன்றிய அரசு? அப்படின்னா நீங்கள் தத்துவ ரீதியாக மக்களுக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சுகிற இயக்கங்களுக்கு, சாதி மதங்களுக்கு எதிராக, மூட கருத்துகளுக்கு எதிராக, ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி தத்துவத்தை பரப்புகிறவர்களுக்கு எந்த இடத்துல பாஜக அரசோ அல்லது தமிழ்நாடு அரசோ பாதுகாப்பு தந்திருக்கு? தரல. ஆனால் ஒன்றிய பாஜக கருத்துக்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுற எல்லோருக்குமே பாதுகாப்பு இருக்குது. அர்ஜுன் சம்பத்துக்கு இருக்குது. ஏன் வீரமணி ஐயாவுக்கு இல்லை? அர்ஜுன் சம்பத்தில் இருக்கிறதுல இல்லை. இன்னும் இருக்கிற இந்துத்துவ பல்வேறு அமைப்புகளுக்கு, தனிநபர்களுக்கெல்லாம் 24 மணி நேரம் ஆயுத பாதுகாப்பு இருக்குது. ஒரு நாட்டுக்கு பொது அமைதிக்கு பங்கு விளைப்பவர்கள், சாதி மத பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள், இப்படி சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைப்பவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் பாதுகாப்பு தருகிறது. ஆனால் எங்கள் காடேஸ்வர சுப்பிரமணியனுக்கு இந்து முன்னணி தலைவருக்கு கூட இருக்குது. ஏன் இது பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புகிறவர்களுக்கு, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ஐயாவுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் இப்போ நீங்கள் எங்கள் தமிழக வெற்றி கழகம் எங்கள் வேல்முருகனுக்கு இல்லை? தனியரசுக்கே இல்லை. இப்போ யாருக்கு நீங்கள் இப்போ எங்களுக்கெல்லாம் இல்லாத பாதுகாப்பு? விஜய் நடிகர் எந்த ஊருன்னே தெரியாது. அரசியலில் பால்வாடி எல்கேஜி யூகேஜி மாதிரி அரசியலில் ஏபிசிடியே தெரியாத ஒரு விஜய்க்கு Y+ பாதுகாப்பு கொடுத்து கொண்டுட்டு வந்து களத்தில் நிறுத்த அளவுக்கு பாஜக ஒன்றிய அரசு ஒரு லீடருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாப்புலாரிட்டி, நிறைய கூட்டத்தை சந்திக்க போகிறாங்க, அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னா அதற்கு ஒன்று இருக்குது. இல்லை அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தரப்புலேருந்து ஒரு ஏதேனும் ஒரு சேதம் வரும், பாதிப்பு இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா பாதுகாப்பு தர்றாங்க. ஸோ இது எந்த கேட்டகரியில் திரு விஜய் வரப்போகிறாரு அப்படின்னு தெரியல. நான் ஓம் பிரகாஷோட கோணத்தை கேட்டுறேன். ஓம் பிரகாஷ், நீங்கள் இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விஷயத்தில் இவருக்கு தானாக கொடுக்கப்பட்டதா இல்லை இவர் கேட்டு கொடுக்கப்பட்டதா ஒரு கிளாரிட்டி இன்னும் ஃபுல்லாக சேரலை. சப்போஸ் இவர் கேட்காம உள்துறை அமைச்சகம் இவருக்கு ரிப்போர்ட்ஸ் மூலிமா, ஐபி ரிப்போர்ட்ஸ் மூலிமா கொடுத்துருந்தா அது ஒரு கணக்கு வரும். இல்லை இவர் கேட்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ 2-3 நாள் முன்னாடி நான் முட்டை அடிப்பேன்னு சொல்லிட்டு சம்திங் நெட்டில் பரப்பப்பட்ட தகவல் அதெல்லாம். அது மூலயமா இவங்க கட்சியிலேருந்து இல்லை திரு விஜய் அவர்களே கேட்டாரோ, அது கேட்கும் போது உள்துறை அமைச்சகம் எப்படி பார்க்கணும்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உளவுத்துறை மூலியமாகவும் ரிப்போர்ட்ஸ் வாங்கும். அப்போ தமிழ்நாடு உளவுத்துறையை இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? அப்படி ஏன் கொடுத்தாங்கன்னா, எதுக்கு செக்யூரிட்டி கொடுத்தாங்கன்னு திரு முதலமைச்சரையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இதில் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. இதில் வைக்கிற ஒரு கொஸ்டின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இது அரசியலாக்கப்படுறது, அரசியல் கூட்டணிக்காக இது சேர்க்கப்படுகிறதா, அதுக்காக ஒரு பாதுகாப்பு பிரிவு? தமிழ்நாடு அரசாங்க தரப்புல இருந்து நம்முடைய காவல்துறையில விசாரித்த போது எங்க தரப்புல இருந்து நாங்களும் எங்களிடமும் பாதுகாப்பு கேட்டு எந்த மனுவும் வரல. தமிழ்நாடு அரசு சார்பில் பாதுகாப்பு, தமிழ்நாடு உளவுத்துறையும் அவருக்கு பாதுகாப்பு Y+ கொடுங்கன்னு சொல்லலன்னு தெளிவுபடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் கேட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு கிளாரிட்டி ஃபுல்லாக சேரல. அந்த கொஸ்டின்ஸ் இன்னும் இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் பதில், இது அரசியலாக்கப்படுகிறதா, இது கூட்டணி கணக்காக மாற்றப்படுகிறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல அரசியல் எதுவுமே கிடையாது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் தனக்கு கொள்கை ரீதியான எதிரின்னு பிஜேபியை முன்னிறுத்தி தான் தன்னோட முதல் மாநாட்டிலே உரையாற்றினார். அப்படி இருக்கும்போது இவர் அரசியல் கூட்டணிக்கு வருவார், இந்த செக்யூரிட்டி கொடுக்கறதுனால ஒரு கூட்டணி உருவாகுன்றது ஒரு எந்த போக்கில் நம்ம இதை எடுத்து பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. செகண்ட் விஷயம், ஓகே இவங்க சொல்லுமே பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியாக வேறுபட்ட கட்சிகள் இருந்தாலுமே
தமிழகத்திலே கூட்டணி சேர்ந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா வந்து ராஜாஜி கூட கூட்டணி வச்சாங்க. அப்படி கூட வரலாம். அதுக்கும் இன்னும் டைம் இருக்கு. நம்ம இப்பயே எலெக்ஷன் கூட்டணி வச்சு பேசுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப முன்னாடி நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறதை பற்றி பேசலாம், அஜெண்டா செட் பண்ணுறதை பற்றி பேசலாம், இல்லை எப்படி வியூகம் அனுப்புறதை பற்றி பேசலாம். ஆனால் கூட்டணி கணக்கு வந்து கடைசி ஒரு 3 மாசமோ இல்லை 2 மாசத்துல தான் முடிவெடுக்கப்படும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணி பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, அது லாஸ்ட் 3 மாசத்துல முடிவெடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது கூட்டணி கணக்குக்காக இப்பயே வந்து நாங்கள் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக மாநில அரசும் கேட்கல, மாநில போலீஸும் சஜஸ்ட் பண்ணல. கூட்டணி சேரணும்ன்ற எண்ணமும் பிஜேபிக்கு இப்ப இல்ல. அவரும் பிஜேபியோட கூட்டணி கூட்டணி சேரலாம். ஏன்னா கொள்கை ரீதியா வேறுபட்டது திரு அண்ணா அவர்களும் சரி, ராஜாஜி அவர்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க. நம்ம இதுவரையிலும் பிஜேபிக்கு தூது விட்டது மாதிரியோ பிஜேபிக்கு அனுசரணையா எதுவும் பிஜேபி எதிர்த்து பேசாம இருக்கலாம். பிஜேபி ஆதரிச்சு அவர் எங்கேயும் பேசின மாதிரி தெரியலையே. இல்ல, பிஜேபி எடுத்து நீட் எடுத்து பேசியிருக்காரு, பல்வேறு விஷயத்தை அவர் பேசிட்டு தான் இருக்காரு. மாநில அரசும் அவர் பேசுவாரு, மத்திய அரசும் பேசியிருக்காரு. இந்த அரசும் 2 அரசையும் ஈக்குவலா வச்சு பேசுறாரு. மேபி அதுல வந்து மாநில அரசையும் திரு ஸ்டாலின் கவர்மெண்ட் அரசையும் வந்து கொஞ்சம் முன்னிறுத்தி தான் பேசியிருக்கலாம். தவிர பிஜேபி எதுவும் ஆதரிச்சு பேசிட்டாரு இல்ல எதிர்த்து பேசாம இருந்துட்டாருன்னு ஒரு மேடையிலும் கிடையாது. போற எல்லாமே இது ஒரு 50% உங்க பார்வை வந்து அவருக்கு செக்யூரிட்டி தேவையின் கருதி ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. அது வந்து வரவேற்கத்தக்க அம்சம் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா இனிமேல் அவர் வந்து போறாரு, பல மாநாடு அறிவிக்க போறாரு. ஏன்னா சுற்றுப்பயணம் சொல்ல போறாரு. மார்ச் 2 3 மாசம் சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 மாநாடு பண்ண போறேன்னு சொல்றாங்க. அதுல YMCA கிரவுண்ட்ல கேட்டிருந்தாங்க. அரசியல் தலைவர்கள் தான் சுற்றுப்பயணம் போறாங்க. கரெக்ட் சார். நான் என்ன சொல்றேன்னா இவர் கேட்டாரா, அது அந்த கிளாரிஃபிகேஷன் இன்னும் வரல. இவர் கேட்டாரா இல்ல தானே உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படி இருக்கும்போது கேட்டாலும் தப்பு கிடையாது. எதுக்கு கொடுக்கறாங்க? அவர் செட்டன்ஸ் இருக்கிறனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவர் ஏற்கனவே பெரிய பணக்காரர், வேணும்னா தனியார் செக்யூரிட்டி வச்சிட்டு போக வேண்டியதா? பாதுகாப்ப இவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நோக்கம்? அவர் போனா கூட்டம் சேருது. செகண்ட் அப்படி பார்த்தா ரோபோ சங்கருக்கும் யோகி பாபு கடந்த ஒரு வாரமா இவர் தான் தமிழ்நாட்டுல பேசப்பட்ட பொருள். ஓகேங்களா? இவர் மூஞ்ச ஃபேஸ் பண்ணி காட்டுறாங்க. எல்லா நியூஸ் சேனல், சோஷியல் மீடியா, எல்லா நியூஸ் சேனலும் வந்து இவர் பிரேக்கிங் நியூஸா போட்டு காரணம் இவர் 4-5 நாள் இவர் தான் பேசணும் பொருள். ஓகேங்களா? நீங்க அவர் வந்து அவ்வளவு ஈஸியா நம்ம பின்தங்கி போக முடியாது. ஈவன் தோ அவர் எவ்வளவு வாக்கு சதவீதம் எதுவுமே ப்ரூவ் பண்ணல. அவர் அரசியல என்ன பண்ண போறாரு, அவர் வியூகம் என்ன, எதுவுமே இன்னும் வெளியே தெரியாத கூட. ஆனா அவர் கேட்டிருந்தார், மேபி கொடுத்திருக்கலாம். இல்ல உள்துறையை வந்து ரிப்போர்ட்ஸ் மூலமா, ஐபி ரிப்போர்ட்ஸ் மூலமா கொடுத்திருக்கலாம். அந்த கொடுத்ததுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பிஜேபி கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, பிஜேபி வந்து இப்ப ஒரு கல் போட்டு வைக்கிறாங்க. குட்வில். இப்ப 2 விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. 2000 மாஸ்டர் படப்பிடிப்புல நெய்வேலியில இருக்கிறாரு. வருமான வரி சோதனை நடக்குது. பொதுவா வருமான வரி சோதனை நடந்ததுன்னா அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள் ஒரு பிரபலத்தோட வீட்டுக்கு போறாங்கன்னா அவங்க சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்துலயும் பண்ணுவாங்க. அவருக்கு தொடர்புடையவர்கள் வீடுகள்லயும் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆள் இல்ல அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு சீல் வச்சுட்டு நீங்க வாங்க எங்க அவர் முன்னிலையில திறப்பாங்க. இதுல நெய்வேலியில அவருக்கு ரெய்ட் நடந்த போது வழக்கத்துக்கு மாறாக அவர் ஷூட்டிங்ல இருக்கார் நெய்வேலியில. அவர்கிட்ட அங்க போய் இவங்க கார்ல சிஆர்பிஎஃப் போலீஸ் பாதுகாப்போட அவரை வந்து கைதியை போல கூட்டு வராங்க. அவர் வந்து குற்றவாளி அல்ல, அவர் எந்த இதுவும் இல்லை. அவர் மேல என்ன வருமான வரி சோதனை. அவரை கூட்டு வந்து போலீஸ் எஸ்கார்ட்டோட கூட்டு வந்து அவர் வீட்டை திறந்து ரெய்டு பண்றாங்க. அவங்க ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி அப்படி நடத்திய ஒருவரை இன்னைக்கு வந்து அவர் கேட்காமலேயே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க இடத்துக்கு போறாங்கன்னா கொஞ்சம் அதுல நெருடல்கள் வருது. இதுல அவர் கேட்காமலே பாதுகாப்பு கொடுப்பாரு. கிளாரிஃபை ஆகல சார். அதே மாதிரி நீங்க முன்னாடி சொன்ன விஷயம் வந்து மேபி அவர் வந்து நாள் தள்ளி போட்டுருக்கலாம். நாங்க எப்போ வருவோம்னு சொல்ல முடியாது. நெய்வேலி அதனால அவங்க தானா போய் விசாரணை நடத்தி இருக்கலாம். 4 நாள் கழிச்சு சீல் ஓபன் பண்ணா என்ன நடக்குது? நீங்க சீல் பண்ணி நீங்க லாக் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் நார்மல் ப்ரொசீஜர் அதானே. இன்கம் டாக்ஸ்க்கு போனா அதானே நடக்கும். அதான் சார், அந்த இன்வெஸ்டிகேஷன் தள்ளி போடுற ஒரு காரணத்துக்காக அவங்க முன்னாடி போயிருக்கலாம். இப்ப நடந்த விஷயத்துக்கும் அப்ப நடந்த விஷயம் முடிச்சு கட்ட முடியாது. அப்ப தீவிரமான பிஜேபி எதிர்ப்புல இருந்தாரு. அவர் இப்பயும் பிஜேபி எதிர்க்காரு. எங்கேயுமே பிஜேபி ஆதரிச்சு எங்க பேசவே இல்லையே. பிஜேபி எதிர்த்து தான் ஒரே பேச. பிஜேபி பகனம் பண்ணியிருக்காரு. தனி அரசு தான் குறிக்கிறார். தனி அரசு இல்ல பிரகாஷ் தவறா சொல்றாரு. ஒரு காலும் முடியளவும் கடுகளவும் பாஜக குறித்தோ, மோடி குறித்தோ, அமித்ஷா குறித்தோ, இந்துத்துவ RSS கருத்துக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை விஜய் பேச சொல்லுங்க. இந்த ஒய் பிரிவு நாளைக்கு எடுத்து திரும்ப பெற்றுருவாங்க. இவரை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி இடி மறுபடியும் அமலாக வருமான வரித்துறையெல்லாம் வருதா இல்லையான்னு பாருங்கள். பாஜகவுடைய விருப்பம் இல்லாமல் உத்தரவின் அடிப்படையில் தான் இவர் கட்சியை துவக்கி இருக்கிறார். பாஜகவுடைய ஆள் தான் விஜய்.
இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது? ஏட்டையாகவே இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தவறு. பாதுகாப்பு விஜய் கேட்டாலே தரக்கூடாது. முதல்ல ஒரு நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு அஜெண்டா செட் பண்ற விஷயம் இருக்கு தமிழ்நாடு. யாருடைய இது யாரெல்லாம் சப்போஸ் வந்து அதிமுக வெளில வந்தாலோ உடனே வந்து இவங்க வந்து பிஜேபி பி டீம்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து மக்கள் புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு அஜெண்டா இருக்கு, அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்கு. அது சில காலத்துக்கு முன்னாடி, சில வருஷத்துக்கு முன்னாடி அது ஒர்க் ஆகாம இல்ல. இவங்கலாம் பிஜேபி பி டீம்னு சொன்னா அவங்க மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, அவங்க மக்கள்கிட்ட போய் நெருங்க முடியாது, மக்கள்கிட்ட இயல்பா பேச முடியாது. அந்த ஒரு காலம் இருந்ததுதான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் மாறி இப்ப பிஜேபி வளருதுன்றீங்க இல்ல, பிஜேபி வளர்ந்து வருகிறது. சோ அந்த அஜெண்டா வந்து எப்பயோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. திருப்பி அஜெண்டா வச்சு நீங்க பில்ட் பண்றதோ எந்த யூஸும் கிடைக்க போறது கிடையாது. அதனால விஜய்க்கோ இந்த தேய்பிரியா போக கிடையாது, பிஜேபிக்கு அந்த தேய்பிரியும் கிடையாது. ஓகே, நாதன் சாரோட கோணத்தை கேட்கலாம். நாதன் சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன நடந்ததுன்னு தெரியாமலே நீங்கள் வந்து ஒரு பிஜேபி எதிர்ப்பாளரை பார்த்து நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களேன்றாரு. பிரபலங்களுக்கு தர்றது இயற்கை தானே. இப்போ நீங்கள் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு தர்றாங்க, அம்பானி மாதிரியானவர்கள், அதானி போன்றவர்களை பாதுகாக்கணும்னா அப்படி கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்குது. திரு வன்னியரசு அவர்கள் பதிவிட்டது சொன்னது மாதிரி கங்கனா ரணாவத்தில் தொடங்கி அல்லது காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்தவங்க ஒரு த்ரெட் பர்செப்ஷன், சிலருக்கு அது ஸ்டேட்டஸ் சிம்பல், சிலருக்கு பாதுகாக்கணும்னு நினைக்கிற எண்ணமும் அரசாங்கத்துக்கு இருக்கலாம். திரு விஜய் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ப்ராமிசிங் லீடர் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம்ல, அந்த அடிப்படையில் கொடுத்தா அது எப்படி தப்பாகும் சார்? அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசும்போது தெளிவாக சொன்னார், பாரதிய ஜனதா பாசிசம்னா திமுக பாயாசமா இப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா வயிற்றில் பால் வார்த்து விட்டார். அது எப்படி பால் வார்க்கிறதாகும்? ஏன் பால் வார்த்திருக்கிறார்னா, அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் கடைசியாக அவர் பட்ஜெட்டு குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையை கூட எடுத்து பாருங்க. 12 லட்சம் வரி விலக்கு உளமாற வரவேற்கிறேன், ஆனால் மெட்ரோ திட்டத்துக்கு நீங்கள் தரலை, ஏமாற்றமாக இருக்கிறது. அப்போ கண்டிப்புன்ற வார்த்தை கூட வரலை. டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டி கண்டித்து ஏதாவது அறிக்கை வந்ததா? வரலை. பெரியாருக்கு ஏதாவது வந்துச்சா? வரலை. இன்று வரை அவர் பாரதிய ஜனதாவை அதனுடைய சித்தாந்தத்தை கேள்வி கேட்டு எதுவும் அவர் வந்து அறிக்கை வந்து நேரடியாக வெளியிடலை. அப்போ பாரதிய ஜனதா என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால், இவர் திமுகவை அதிகமாக முன்னிறுத்தி வெளிப்படையாக விமர்சிக்கிறார். அப்படி விமர்சிக்கிறதுனால இவரை கொஞ்சம் நம்ம அரவணைப்போம். இப்போ தனியரசு அவர்கள் வந்து பல தலைவர்கள் பட்டியலிட்டார். தலைவர் தொல் திருமாவளவனுக்கு இல்லாத ஆபத்தா? அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? அப்படி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அப்போ விஜய்க்கு பிரபலம் என்ற ஒரே காரணத்திற்காக கொடுத்தாங்கன்னா, அப்போ யோகி பாபுக்கு கொடுங்க, ரோபோசங்கருக்கு கமல்ஹாசன் அரசியல் இருக்கார் சார், அவருக்கு தரல ஒய் பிளஸ். கமல்ஹாசன் கொடுங்க. அவர் பிரபலமும் கூட அரசியல்ல இருக்கிறாரு. பிரபலம்ன்ற கணக்கு எடுத்தா ரஜினிகாந்த் சார் இருக்காரு, அவருக்கு ரஜினிகாந்துக்கும் தரலையே. ஆமா, அப்ப இவருக்கு மட்டும் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இதன் மூலம் பாரதிய ஜனதா என்ன சொல்ல வருகிறதுன்னா, விஜய் அவர்களே நீங்கள் எங்கள் கண்காணிப்பில் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு இது போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம அரும்பாடுபட்டு இவரை வந்து கூட்டணிக்காக வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ளே இவங்க வந்து தனி ட்ராக் ஓட்டுறாங்களேன்னு தான் KP முனுசாமி வந்து அவருடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. புரியல சார், இது நீங்கள் புது கோணத்தில் பேசுகிறீங்க. இல்லை, இது வந்து இப்போ விஜய் நான் வந்து நேரடியாக 45 நிமிடம் சந்தித்தேன்னு சொன்ன முன்னாள் ஆதரவாளர் ஐயாநாதன் வந்து அது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. விஜயே அவர்கிட்ட நேரில் சொன்னதாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது அதிமுக கூட்டணிக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். இல்லை சார், அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு ஒரு நாளிதழில் செய்தி வந்தது, பேசிட்டாங்க, இத்தனை சீட்லாம் தர்றாங்கன்னு. ஆனால் தாவேகா சார்பில் அது இல்லை, அப்படியான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலை, அது அதிமுகவோட கூட்டணி குறித்த எந்த பேச்சும் நடக்கலைன்னு அவங்க மறுக்கவும் செஞ்சாங்களே. அதையே அதிகாரப்பூர்வமாக கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்க மாட்டீங்க? இல்லை, அந்த அறிக்கைக்கு முன்னாடி ஐயநாதன் சார் தான் ஊடகங்களில் அதை பேசுகிறாரு. அதுக்கு பிறகுதான் அது வந்ததுன்னு அவரே சொல்கிறாரு. இவர் பார்த்தது ஜனவரி 2. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்படி திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து கூட்டணி சேருந்தா அது வந்து எப்படி சரியாக இருக்கும், இப்படி அவருடைய கவலை. பாரதிய ஜனதாவினுடைய கவலை என்னென்னா, நாம் வந்து அதிமுகவை வந்து கூட்டணியில் சேர்ப்பதற்காக ரெட்டைலை உள்ளிட்டு பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவர் விஜய் கூட போய் இவங்க சேர்ந்தாங்கன்னா நம்ம கூட்டணிக்கு எங்கே போகிறது, இது பாரதிய ஜனதாவின் கவலை. அப்போ பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் வந்து விஜய் வந்து ஒரு நாளும் பிஜேபியோட விஜய் கூட்டணிக்கு போவாரா? கூட்டணிக்கு என்னுடைய தத்துவ எதிரி கொள்கை எதிரின்னு பிஜேபியை டிக்ளேர் பண்றார். என்னுடைய தத்துவ தலைவர்கள்னு பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிலைப்படுத்துறாரு. அவர் போய் எப்படி சார் பிஜேபியோட கூட்டணிக்கு போவாரு? தாராளமாக சேரலாம். இப்போ வந்து ஊழல் குடும்ப ஆட்சி அப்படின்னு வந்து திமுகவை எதிர்க்கிறவர் இது நாள் வரை அதிமுகவை எந்த ஊழலுக்காக எதிர்க்கிறாரு? ஊழல்னா அதிமுக வரணும்ல. அப்போ அதிமுகவுக்கு மட்டும் அந்த சலுகையை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இதுலேருந்து என்ன தெரியுது?
கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்பது இந்த தேர்தலை முன்னிறுத்து பேசப்படுகின்ற பேச்சு தானே தவிர அது வந்து உண்மை இல்லை. அப்போ அதிமுகவோட கூட்டணி சேருவதற்கு தயாராக இருக்கின்ற விஜய் பாரதிய ஜனதாவோட நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி போய் சேரமாட்டார் என்று வந்து யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. தத்துவ தலைவர் அப்படின்னு ஒருத்தரை கொள்கை வழிகாட்டிகள்னு சொல்கிறார். இன்ன கொள்கையை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அதில் எந்த இடத்துலையும் ஒளிவு மறைவு அவர் வச்சுக்கல. அவர் எங்கேயும் சாவர்கரை தன்னுடைய தலைவர்னோ, ஷியாம பிரசாத் முகர்ஜி தலைவர்னோ, வாஜ்பாய் நல்லாட்சி தந்தாருன்னோலாம் அவர் சொல்லலை. அவர் செக்யூலராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறார். இன்னொன்று, வெறுப்பரசியலுக்கு அவர் போல, எனக்கு இனவாதம் பேசலை. அவர் வந்து ஒரு இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை முன்வைக்கிறாரு. தத்துவ அரசியல்னா ஒரு பக்கத்தில் நான் எந்த நிலைப்பாடுன்றது அவர் அறிவிச்சிட்டார். ஒரு தேர்தலுக்கு தயாராகிற கட்சி மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள தானே எடுத்து பேசுவாங்க. அதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் சொன்னதிலே இந்த மாநாட்டில் பேசும்போது இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்று பேசுவதே தவறுன்னு சொல்லியிருக்காரு சார். அந்த மாநாட்டு பேச்சை கவனிச்சிங்கன்னா இந்தியாவில் வந்து சிறுபான்மை பெரும்பான்மை, இங்கே சிறுபான்மை யார்? இங்கே ஒடுக்கப்படுகின்ற மக்கள், சிறுபான்மை மதத்தை சேர்ந்த மக்கள், இவர்கள் வந்து பாரதிய ஜனதா ஆட்சியில் வந்து ஒடுக்கப்படுறாங்க. இப்படி பிரித்து பேசாதீர்கள் அப்படின்னு இந்த பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி அவர் வந்து காட்டுறாரு. அதனால் நீங்கள் சொல்வது போல அவர் வந்து இப்படி வந்து இந்த சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுவதே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் செக்யூலர் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முதல்ல பதில் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு காதலர் தினம். பாரதிய ஜனதாவினுடைய இளைஞர் பிரிவான பஜ்ரங் தள் வட இந்தியாவில் எத்தனை காதலர் ஜோடிகளை வந்து இன்றைக்கு வந்து துன்புறுத்துகிறது. அதையும் மீறி அவர்கள் காதலில் வெற்றி பெற நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இதை பற்றி விஜய் பேசுவாரா? இன்னைக்கு காதலர் தினம் தானே, காதலுக்கு மரியாதைன்னு பல படங்களில் நடிச்சிருக்கிறார்ல. இந்த காதலுக்கு எதிராக லவ் ஜிகாத் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற இந்த இந்துத்துவ சக்தியை எதிர்த்து ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதானே. விஜயிடம் பாசம் காட்ட வேண்டிய இடத்துக்கு பிஜேபிக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு? அவர் காதலுக்கு எதிரானவர்ல, அவர் காதலுக்கு எதிரானவர் இல்ல. திமுகவை பலர் வந்து எதிர்க்கிறாங்க. எடப்பாடி எதிர்க்கிறாரு, நாம் தமிழர் சீமான் எதிர்க்கிறாரு. ஆனா இவர்களை விட விஜய் வந்து எதிர்த்தால் அது மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும் அப்படின்றது பாரதிய ஜனதா கணக்கு. அப்படி ரீச் ஆகிறதுக்கான ஒரு வேலை தான் இன்றைக்கு வந்து இந்த ஒய்பிரிவு செக்யூரிட்டி கொடுத்து. எடப்பாடி எதிர்ப்பை விட விஜய் எதிர்ப்பு தீவிரமா காத்திரமா இருக்கும் நம்புதுன்றீங்க? கண்டிப்பா இருக்கும். அவர் வந்து சொன்னது போல 2 மாதங்கள் சுற்றுப்பிரயாணம் போகிறதா இருந்தா கண்டிப்பா ஒரு பேச்சு வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பாரதிய ஜனதா எதிர்பார்க்குது. அதுக்காக இப்போ செக்யூரிட்டி போட்டு ஒரு பாதை ரோடு போடுறாங்க, ஒரு கோடு போடுவார். ஸோ அவர் பிஜேபியோட சேர்றாரோ இல்லையோ, திமுகவை எதிர்த்தால் அவங்க ஆதரிக்கான்ற இடத்துக்கு அவங்க வர்றாங்கன்றீங்க. நான் அந்த கட்சி அதனுடைய ஆதரவாளர் திரு வாகை பாரதிய ஜனதாவோட தேசிய தலைமையிலிருந்து ஒன்றும் பாதுகாப்பு கொடுக்கல. இந்திய ஒன்றிய அரசு தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஐயா அவர்கள் அதை கவனத்தில் வச்சுக்கணும். பாரதிய ஜனதாவோட தேசிய தலைமையிலிருந்து ஒன்றும் பாதுகாப்பு கொடுக்கல, ஒய்பிரிவு பாதுகாப்பு. சரி, அது ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது பிஜேபி கிடையாது, ஒன்றிய அரசு கொடுக்குது. மக்கள் வரி பணத்தில் நடக்கிற ஒரு அரசாங்கம் தான் பாதுகாப்பு தருது, கட்சி கொடுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றீங்க. வேற சில விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார் திரு நாதன். சார், அமித்ஷா பாரதிய ஜனதா தானே? அமித்ஷா பாரதிய ஜனதா தானே? கட்சியா நீங்க பார்க்காதீங்க, கட்சியை கழிச்சிட்டு ஒரு கவர்மெண்டா பாருங்கன்றாரு. எப்படி சார் இது? ரொம்ப குழப்பமா இருக்கு. இல்ல, அவர் இந்திய ஒன்றிய அரசுக்கு உள்துறை அமைச்சரா இல்ல பாரதிய ஜனதா? இல்ல, ஒரு நிமிஷம் விஜயோட கருத்து கேட்கலாம். திரு வாகை குணசேகரனுடைய கருத்து கேட்கலாம். திரு குணசேகரன், நீங்க தொடருங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த பாதுகாப்பு சம்பந்தமா நிறைய கேள்விகளை தலைவருக்கு வந்து கொடுத்தாங்க. சரி, தொடர்ந்து பேசுங்க சார். இந்த பாதுகாப்பு குறித்த விமர்சனங்களுக்கு உங்க பதில் என்ன சார்? ஆமாம், ஒய்+ பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக கொடுத்தாங்க. ஏன்னு சொன்னால் எங்கள் தலைவர் வந்து திருநெல்வேலியில் வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காக, நிவாரணம் வழங்குறதுக்காக திருநெல்வேலிக்கு போனார். அப்போ இங்கே மிகப்பெரிய ரசிகர் வெள்ளத்தோட கண்ணாடி சேவைப்பட்டு அவரையுமே வந்து ரொம்ப உபாதைகளுக்கு ஆளாக்கிட்டாங்க. அவர் நகைக்கீரல்கள்லாம் பட்டு அப்படின்னுட்டாங்க. சரி, அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு சம்பவம்னாலும் தி கோட் படப்பிடிப்புக்காக அண்டை மாநிலமான கேரளாவுக்கு போகிறாரு. அங்கேயும் வந்து மிகப்பெரிய மக்கள் வெள்ளம், உலகமெங்கும் இந்தியாவெங்கும் ஒரு ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய, ஒரு வசீகரிக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகரான ஒரு தலைவராக எங்களது தலைவர் இருக்கார். இதை வந்து நாங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அப்ளை பண்ணலைனாலும் சரி, இந்திய ஒன்றிய அரசு வந்து இந்திய மக்கள், இந்திய குடியுரிமை பெற்ற அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது தார்மீக கடமை.
ஆனால் இவர் ஒரு மிகப்பெரிய திரைப்பிரபலம். அதைவிட தனது 200 கோடி சம்பளத்தை துச்சமென தூக்கி விட்டறிந்து விட்டு தமிழக மக்களுக்காக சேவையாற்ற தமிழக வெற்றிக் கழகம் என ஒரு மகத்தான வேண்டும் என அரசியல் புகுந்த காரணத்தினால் சமீபத்தில் கூட ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகுது. ஒரு உச்ச நடிகரின் ரசிகர் என்ற போர்வையிலே வந்தாலும் நாங்கள் அழுகிய முட்டையை எடுத்து அடிப்போம் என்று. அது அழுகிய முட்டையா இல்லை ஆசிட் முட்டையா என்பது உள்துறை அமைச்சகம் கவனத்தில் கொள்ளும். மாநில உளவுத்துறை எவ்வாறு இருந்தாலும் சரி, உள்துறை அமைச்சகம் இந்த இந்திய குடியுரிமை பெற்ற குடிமக்கள் அனைவருக்கும் அடிப்படையில் எங்களது தலைவர் மிகப்பெரிய மக்கள் சக்தி, மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் என்ற காரணத்தினாலே அவருக்கு Y+ பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றே நான் கேட்கிறேன். அவர் Y பிரிவு வந்து 10 தான் நான் சொல்றேன். இன்னும் என்ன சொல்லலாம், ஏன் இவருக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம். பாரதிய ஜனதாவோட யாருக்கு சொல்லுங்க. இல்ல சார், நீங்க கேட்டீங்களா அவங்க கொடுத்தாங்க? ஏன் சொல்றேன்னா இப்ப 2006 இருந்து புதுசா பேசுறாரு. யார் கொடுத்தாங்க எனக்கு கேட்கல. ஓகே ஓகே சார், தொடர்ந்து பேசுங்க. Y பிரிவு போதாது, Z தான் வேணும்ங்கறீங்க. அது பத்திரிகையாளர், தொழிலதிபர்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள எல்லா நபர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கு கொடுக்க வேண்டியதான் Y பிரிவு. ஓகேங்களா? இப்போ 2006 இருந்து 2011 இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வந்து மதுரைக்கு வரும்போது ஒரு நபர் கத்தியால குத்த வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ஒன்றிய அரசு வந்து இப்போதைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதை வந்து யார் காங்கிரஸோட ஒரு ஒப்பிக்கணுங்கிற ஒரு தேவை வரும்போது கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வாங்க. நீங்கள் அதை விட இப்போ பரந்தூருக்கு போகும்போது பாருங்கள், அங்கே ஒரு எல்லையை தாண்டி பேசக்கூடாது, எல்லையை தாண்டி போகக்கூடாதுன்னு கெடுபிடிகள். அதே சமயத்தில் சுற்றி மேலே கீழே நிற்கிற அந்த ரசிகர்கள் வந்து எந்த ஆங்கிளில் நிற்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மாநில உளவுத்துறையால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒன்றிய அரசு வந்து துணை ராணுவ படையின் வந்து Y பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து எங்களோட தலைவரோட செல்வாக்குக்கு எங்களோட இதுக்கும் வந்து பத்தாது. இன்னும் நீங்கள் சொல்லணும்னா கடந்த கால அரசியல் வரலாற்றையும் சட்ட ஒழுங்கு வரலாற்றையும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி வெடிகுண்டு விபத்து, கோவை கொடிகுண்டு விபத்து, மதுரையிலே அத்வானி வரும்போது தரைப்பாளையத்திலே வைத்த வெடிகுண்டு விபத்து, சமீபத்திலே கோவையில் நடந்த ஒரு ஆம்னி கார் இதை ஏன் விடுங்க, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடங்கி வானூர்தி சாகசம் நடந்துச்சு. அதில் கூட உளவுத்துறைகள் வந்து எவ்வளவோ கோட்டை விட்டு. ஸோ ஒரு மக்கள் சேவையாற்ற வரக்கூடிய ஒரு தலைவரை வந்து சேவையாற்றணுங்கிற அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் ஒன்றிய அரசு பண்ணியிருக்குன்னு நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். நல்லெண்ணத்தில் செய்திருக்கிறாங்க வன்னிய அரசு. 3 பாயிண்ட் தான். அவர் செல்வாக்கானவர், அவரை குடிமக்களை பாதுகாக்கிறது அரசாங்கத்தோட கடமை. அந்த வகையில் இவரை பாதுகாப்பதும் ஒன்றிய அரசின் கடமை. Y+ இல்லை Z+ அவர் கொடுக்கணும் அப்படின்றது கெடுபிடிகள்லாம் தமிழ்நாட்டில் விதிக்கிறாங்க. அந்த கெடுபிடியெல்லாம் தகர்ந்துரும் இந்த இதுன்னு சொல்கிறார். இல்லை, அவர் சொன்னால் நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். ஏன்னா Y பிரிவு வேண்டியதில் Z பிரிவு கொடுங்கன்னு சொல்கிறாரு. நான் அதை கூடுதலாக வந்து SPGயே கொடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து ஏன் வந்து Z கொடுக்கணும், Z+ கொடுக்கணும், SPGயே கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறார். கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இப்போ எங்களை பொறுத்தளவு என்னென்னா, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. அவர் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ என்ன அதில் சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆடியோ வந்துச்சு, அழுகிய முட்டை தொடர்பான ஒரு ஆடியோ வந்துச்சு, அது மூலமாக கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அது தமிழ்நாடு அரசுகிட்ட வந்து எந்த புகாரும் அவங்க கொடுக்கல. ஒரு மாநில அரசு வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து அவங்க பாதுகாப்பு இல்லை, ஒரு மாநில அரசுகிட்ட வந்து பாதுகாப்பு இல்லை, அதனால் நாங்கள் வந்து இந்த பாதுகாப்பை தர்றோம் அப்படிங்கிற ஒரு சொல்லாமல் சொல்கிறதுக்கான ஒரு உத்தி தான். இப்போ அண்ணாமலைக்கு எப்படி கொடுத்தாங்க? அண்ணாமலைக்கு எங்கேருந்து அச்சுறுத்தல் வந்தது? அவருக்கு எப்படி வந்து இந்த பாதுகாப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க? அப்போ தமிழ்நாடு அரசுகிட்ட வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறைமுகமாக தமிழ்நாடு அரசை விமர்சிக்கிற தன்மை இந்த பக்கம் இருக்கு. விஜய் ரசிகர்கள்ட்ட ஒரு குட்வில், அவங்களுடைய நல்லெண்ணத்தை பெறுறதும் பிஜேபியோட இன்டென்ஷனாக இருக்குன்றீங்க. இல்லை, அது ரொம்ப முக்கியமாக. இப்போ ஆளுநரை போய் சந்திக்கும் பொழுது ஆளுநருடைய கடிதத்தில் என்னவா வந்தது? விஜய்னு வரல, ஜோசப் விஜய்ன்னு தான் வந்தது. அவருடைய கடிதத்தில் ஜோசப் விஜய் சந்தித்தார்னு வருது. எதற்காக அவர் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லணும்? ரொம்ப முக்கியமாக அவர் வந்து இவர் போய் லெட்டரில் அதை கொடுத்தாரா, இல்லை இவர் அந்த கடிதத்தில் இருந்துச்சா நமக்கு வெளியில் வரும்போது அந்த கடிதத்தில் இல்லை. ஆனால் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி ஒரு ஆளுநர் சொல்வதன் மூலமாக இவர் வந்து ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர், அப்போ நாங்கள் வந்து அவரோட வந்து நல்லா இருக்கிறோம்
அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வர நீங்கள் திமுக ஓட்டு போட முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள், நாங்கள் அவருக்கு வந்து பாதுகாப்பு தர்றோம் அப்படிங்கிறது கூட ஒரு உத்தியாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறோம்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து அரசியல் களத்துக்கு வர்றாரு. இப்போ சினிமாவில் எப்படி என்ட்ரன்ஸ் ஆகும்போதே இல்லை வந்து அதில் வந்து உள்ள என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு கிராண்ட் ஓப்பனிங், மாஸ் என்ட்ரி, ஓப்பனிங் மாஸ் என்ட்ரி, கிராண்ட் ஓப்பனிங் வரும்போதே ஒரு பெரிய மாசோட வருவார்ல, அதுபோல் இவர் வந்து இப்போ அரசியலுக்குள்ளே வரும்போதே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்போடு வர்றதுக்கான ஒரு செயல் திட்டம். இது முழுக்க இது நீங்கள் இவர் சொல்கிறாரு, இவர் தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா, இப்போ வலதுசாரிகள் ஆதரிக்கும் போதே அவர் யாருக்கான ஆளுன்னு அப்படின்னு தெரிஞ்சு போகுது. வலதுசாரிகள் ஆதரிக்கிறாங்க, விஜய் ஆதரிக்கிறாங்க, அதிலிருந்தே நமக்கு தெரியுது. அவர் எந்த இடத்துலையும் வந்து பாஜகவை வந்து நீங்கள் விமர்சனம் செய்யலையே, பாஜகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்காரா, பாஜகவுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கிறாரா, எதுவுமே இல்லையே. நீங்கள் அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பார்க்கணும். அவர் செயல் ரெண்டு தான். தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய செயல் திட்டம் என்ன அப்படின்னா, திமுகவை கடுமையாக எதிர்க்கிற ஒருத்தர் அவர் வந்து திராவிட அரசியலை எதிர்க்கிற சீமான், திராவிட அரசியலை ஆதரிக்கிற விஜய். இந்த ரெண்டும் ரொம்ப திராவிட கருத்தியலை பேசிக்கொண்டே திமுகவை எதிர்க்கணும், திராவிட கருத்தியலை எதிர்த்து திமுகவை எதிர்க்கணும், திராவிட கருத்தியலை எதிர்த்து பேசுறதுக்கு பிஜேபி இருக்கு. அப்புறம் இவங்கெல்லாம் இதுக்கு அவங்களே எதிர்த்துக்குவாங்களே. இல்லை, நீங்கள் அதை நம்ப மாட்டாங்களா? நேரடியாக இப்போ விஜய் போன்ற மாஸ் ஹீரோ சொல்லும் போதுக்கும் அண்ணாமலை சொல்கிறதுக்கு வித்தியாசம் இல்லைங்களா? இந்த திமுக அரசு மீதான விமர்சனம் வைக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து சொன்னேன் பவன் கல்யாணம் பற்றி சொன்னேன். பவன் கல்யாண் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையாக வந்து பிஜேபியை கடுமையாக திட்டிருக்காருல, மாட்டுக்கறி நான் சாப்பிடுவேனே சொல்லியிருக்காருல, இன்றைக்கி அந்த வீடியோ இருக்குல்ல, அவர் எப்படி வந்து அந்த இடத்துக்கு மாறினார், எப்படி கொண்டு போகிறாங்க? விஜய் அப்படிங்கிறவர் முழுமையாக இன்றைக்கி வந்து பாஜகவால் அனுப்பப்பட்ட ஒரு கடுமையான குற்றச்சாட்டு, பிஜேபியால களம் இறக்கப்பட்ட ஒரு மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்லை அதுதான் நடக்கும். நீங்க வந்து எந்த இடத்துல நீங்க வந்து அவங்களுடைய அஜெண்டா என்னங்க? அவருடைய கருத்தை கேட்கலாம். விஜயோடைய ஆதரவாளர் அந்த கட்சியை சேர்ந்த திரு வாகை குணசேகரன் குறுக்கிடுறார். அவர்கிட்ட நீங்க சொல்றது வந்து தவறு. நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னதோடைய நாங்கள் பிறப்பால் அனைவரும் சமம்னு சொல்கிறேன். நாங்கள் சொல்கிறோம், அவள் பிறப்பால் வந்து சாதி இது பேதம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை எப்படி நாங்கள் வந்து பிஜேபியோட கையால் ஆகுவோம்? எந்த விதத்தில் நாங்கள் பிஜேபி ஆதரிச்சிருக்கோம் சொல்லுங்கள்? இல்லை, ராஜ்நாத் சிங்கிட்ட நாணயம் வெளியிடும் போது உங்களுக்கு தெரியல, நீட் தேர்வுக்கு 1 கோடி கையெழுத்து வாங்கிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கும்போது, கேலோ இந்தியாவுக்கு பெர்மிஷன் வாங்கும்போது கொடுக்க தோணலை. நீங்கள் தான், அதாவது இன்றைக்கி வந்து ஆட்சியாளர்கள் தான் திமுகவோட வந்து உறவு வச்சுருக்காங்களே தவிர, நாங்கள் வந்து கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் எதுக்கிறதுல என்றைக்கு உறுதியாகவும் தெளிவான மனநிலையோடு இருக்கோம். பாஜகவினுடைய செயல் திட்டங்கள் வரிசையாக நான் சொல்கிறேன். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இதை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. இப்போ வக்பு வாரிய திருத்த சட்டம் கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து கண்டித்து அறிக்கை கொடுத்தாலும் அது தனி. ஆனால் முழுக்க இந்த மாதிரியான மக்கள் விரோத மசோதாக்களை ஆதரிக்கலைன்னா கூட வந்து அதை கண்டிக்கலை, அது எதிர்ப்பு தெரிவிக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. முழுமையாக இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு மக்கள் விரோத கட்சியாக, மக்களுக்கு எதிராக செயல்படுது, மக்கள் விரோத அரசாக செயல்படுது. இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசணும்ல. இந்த தமிழ்நாடு அரசு இல்லை திமுக அரசை பற்றி பேசுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது பேசட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது. தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை பேசுகிறாரா? கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பேசுகிறாரா? இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பேசுகிறாரா? இன்றைக்கி வந்து 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டங்களை கொண்டு வந்து அந்த சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை வந்து முழுமையாக அவர்கள் மாற்றி அமைச்சு இன்றைக்கி எல்லா இடங்களையும் மதுராவுக்கு போகிறாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாங்க, ஏதாவது எல்லா இடங்களுக்கு போகிறாங்க. அவர் ஏதாவது கண்டித்து ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரா? இப்போதான் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, இனிமேல் பேசுவார் சார். இல்லை, நீங்கள் இப்போ வரவங்களே நீங்கள் ஓய்பிரிவு கொடுக்குறீங்களங்க, ஏன் நீங்கள் வந்து இதெல்லாம் பேசணும்ல? அப்போ தான் எப்படி நம்புவாங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். சரி, திரு நாதன் அவர்கள்ட்ட கேட்கணும். கொள்கை எதிரி அரசியல் எதிரி 2 பேரை எதிர்க்கிறதுலையும் தாவேக்கா சமரசம் செய்து கொள்ளாமல் எதிர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்றது திரு வாகை குணசேகரன் சொல்கிற ஒன்று. இன்னொன்று, ஒரு நல்லெண்ணத்தில் தர்றாங்க, இதை ஏன் சார் குறை சொல்கிறீங்க? தேவை இருக்கு கொடுக்குறாங்க, அதை ஏன் குறை சொல்கிறீங்கன்ற? அதுதான் நானும் அதான் சொல்கிறேன். தேவை இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. என்ன தேவை? இப்போது நீட்டு பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து நீட்டில் வந்து நாங்கள் விலக்கு பெறுவோம், நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு போலி வாக்குறுதி கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீட்டு வந்து யாருடைய கையில் வந்து இருக்குது? இங்கே மசோதா வந்து நிறைவேற்றியாச்சு,
அது வந்து கவர்னர் வழியாக ஜனாதிபதிக்கு போயிருச்சு. கோர்ட்டில் கேஸும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அதை வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்குது. இங்கே அண்ணாமலையிலேருந்து அங்கே அமித்ஷா வரைக்கும் இதை தான் வந்து பேசுகிறாங்க. அப்போ நீட்டை வந்து ரத்து செய்ய வேண்டிய ஒன்றிய அரசை கண்டித்து இவர் பேசாமல் இங்கே திமுகவை வில்லனாக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் அவங்களுக்கு தேவை. இப்படி ஒரு முகம், இப்படி ஒரு பேச்சு, இப்படி ஒரு அறிக்கை தேர்தல் நெருங்க நெருங்க அன்றாடம் வருவது வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து அது ஸ்கோர் பண்ண முடியும். அவங்க இதில் வந்து இந்த கருத்துக்கள் வந்து வலு சேர்க்கும். அதற்காகத்தான் இதை கொடுக்குறாங்க. திரு குணசேகரன் குறுக்கிட்டீங்க. இல்லை, நீட்டில் வந்து கபட நாடகம் ஆடுறது வந்து ஊரறிந்த ரகசியம். வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை விளக்குற ரகசியம் எங்களுக்கு தெரியும், அதை வந்து உடனே நிறைவேற்றோம்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. அது பண்ணாங்களா? அதை வந்து அப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி வந்து எத்தனை காலம்தான் ஏமாற்றுவீர்கள் இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி இது ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. சார், ஒரே ஒரு கேள்வி, நீட்டை எப்படி தீர்க்க முடியும்? நீங்கள் தீர்வு சொல்லுங்க. திமுக தோத்துருச்சு, விஜய் எப்படி தீர்க்க போறாரு? அதை பதில் சொல்லுங்க. அதை எங்கள் தலைவர் வந்து மாணவர்களுக்கு உண்டான பாராட்டு வழங்கு விழாவிலேயே தெளிவாக சொல்லிட்டார். ஒரு ஸ்பெஷல் கான்கிரேஷன் மூலமாக அதை வந்து தீர்வு பண்ணி மத்தியில் ஒன்றியத்தில் இருக்கிற கல்வி பட்டியலை மாநிலத்துக்கு கொண்டு வரணும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுக்கணுங்கிறது ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டார். ஐயா, நீங்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க சார். எப்படி புரிஞ்சிருக்கும்? எப்படி கொண்டு வருவீங்க? மாநில பட்டியலுக்கு எப்படி கொண்டு வருவீங்க? இந்தியா முழுக்க போட்டியிட்டு நீங்க ஆட்சி அமைப்பீங்களா? எப்படி கொண்டு வருவீங்க? சரி, அப்ப திமுகல வந்து விளக்குற ரகசியம் எப்படி? அதை நீங்க சொல்லுங்க. 4 வருஷமா எப்படி விளக்கிருக்காங்க? திமுக தோத்துருச்சு சார், திமுக தோத்துருச்சு. இப்ப விஜய் வந்து இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி அமைத்து இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றி மாநில பட்டியலில் கொண்டு வருவாரா? உங்களுடைய தீர்வு என்ன? உங்களுடைய சொல்யூஷன் என்ன? அப்ப நீங்களும் ஏமாத்துறீங்கல்ல, உங்கள்ட்ட வழி இல்லைல்ல. ஆட்சிக்கு வரவிட்டான் இல்ல ஆட்சிக்கு வரட்டான் இல்ல ஆட்சிக்கு வரட்டும், அதுக்காக தற்கொலை செய்யற மாணவர்கள் தற்கொலை செய்யும் அளவுக்கு கேவலமான அரசியல் எங்கள் தலைவர் செய்ய மாட்டார். அதுக்குண்டான அதற்குண்டான தீர்வையும் அதற்கான இப்ப வந்து ஒரு காலத்துல இல்ல, தமிழ்நாடு அரசு சட்டம் போட்டு நீட் வரல. நீட்டை கொண்டு வந்தது டெல்லியில பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் போட்டு நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதுல இருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்க, எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ரன் மெடிக்கல் காலேஜஸ் கொடுங்கன்றதான் நம்மளோட கோரிக்கை. அதிமுக ஆட்சியிலையும் சட்டம் நிறைவேற்றினாங்க, பில் ரிட்டர்ன் ஆச்சு, அவங்க சொல்லல. திமுக ஆட்சியில 2 முறை சட்டத்தை நிறைவேற்றி அதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு மாநில சட்டமன்றம் என்பது சட்டத்தை இயற்றலாம், எல்லா கட்சியும் ஆதரிக்கிறாங்க, அவங்க கடமையை நிறைவேற்றி ஒரு சட்டத்தை கொடுத்துட்டாங்க. அதற்காக ஒரு கமிஷன் போட்டாங்க, ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் தலைமையில். நீட்னால என்ன பாதிப்புன்னு அதனுடைய ஃபைண்டிங்ஸ், அதோட பேசிஸ்ல ஒரு சட்டத்தை இயற்றி எங்களுக்கு தாங்கன்னு மோடி அரசுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அவர்கள் இன்னமும் கையெழுத்து போடல. ஒருவேளை காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்தது மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் தேர்தல் ஆட்சிக்கு வந்திருந்தா தமிழ்நாட்டுக்கு விலக்கு வந்திருக்கும். இந்தியா கூட்டணி ஆட்சி மோடி அரசு போய் வேறொரு ஆட்சி வந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நீட் இருந்திருக்காது. இப்ப நம்ம கேள்வி வந்து, இப்ப இவங்க கேட்கிற கேள்வியை வந்து, நீட் வேணான்றதுல உங்களுக்கும் மாற்று கருத்து இல்ல, தமிழ்நாட்டில் பெருவாரியான கட்சிகளுக்கு மாற்று கருத்து இல்ல, பிஜேபி மட்டும் தான் நீட் வேணும்னு, புதிய தமிழகம் நீட் வேணும்ன்றாங்க, மீதி எல்லா கட்சியும் நீட் வேணான்றாங்க. நீட் வேணும்னு சொல்ற யூனியன் கவர்மெண்ட்டை பார்த்து தமிழ்நாட்டோட கோரிக்கையை ஏற்க மறுக்கிற, சட்டமன்றத்தோட தீர்மானத்தை சட்டத்தை மதிக்க மறுக்கிற டெல்லி சர்க்காரை பார்த்து தாவேகா என்ன கேட்குது? இல்லை, இது நாங்கள் எங்களோட கேள்வியை வந்து மாணவர்களுக்கு உண்டான பாராட்டு விழாவில் எங்கள் தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. ஒன்றிய அரசில் இருக்கிற கல்வி பட்டியலை மாநிலத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க சொன்னதெல்லாம் எங்க தலைவர் வந்து எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாரு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இல்லை. நான் சொல்லிக்கிறேன், எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாரு. அவங்க சொல்லியிருக்கலாம்ல, 2024 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்ச பின்னாடி தான் நாங்கள் நீட்ல இருந்து விலக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கலாம்ல. அதைத்தான் நாங்க சொல்றோம். இந்தியா கூட்டணி வாக்குறுதி கொடுத்ததே, ராகுல் காந்தி அந்த வாக்குறுதியை கொடுத்தார், காங்கிரஸ் கொடுத்ததே இல்ல. அதான் இந்த ரெண்டாவது இன்னைக்கு டிபேட் வந்து நீட்டை பத்தி பேசுறது இல்ல. இன்னைக்கு டிபேட் வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு ஏன் அவசியமா அவசியமற்றதா அப்படிங்கிறது தான். நீங்க ஒய் பிரிவு வந்து கொடுக்க, ஒய் பிளஸ் பாதுகாப்பு வந்து எங்க தலைவருக்கு கொடுக்கணுங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் தரலாம் சார், அது பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்கான்றதா நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ அதாவது தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு அரசியலினுடைய நவீன அரசியலின் அறிவியல் அரசியலினுடைய தந்தையாக இருந்த பெரியார் குறித்து
கருத்து விமர்சனம் வருகிற பொழுது அண்ணாமலை என்ன சொன்னாரோ, தமிழிசை என்ன சொல்லுகிறார்களோ, சீமான் என்ன சொல்லுகிறாரோ அதிலிருந்து அதை மௌனமாக இருந்து ஆமோதிக்கிற விஜய். அப்போ பாஜக அண்ணாமலை என்ன பேசுகிறாரோ அதைத்தான் விஜய் நினைக்கிறார், மௌனவித்து அதை கண்டிக்கல. அது அடுத்து பாருங்க, இப்போ இங்கே வாகை சந்திரசேகர் விஜய் சார்பாக என்ன சொல்கிறாரு, அதாவது விஜய் நீட் குறித்து மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம்னு சொன்னால், நீங்கள் அதற்காக ஒன்றிய பாஜக அரசிடமிருந்து எந்த மாவட்டம் நீங்கள் எந்த கோரிக்கை வைத்து எத்தனை போராட்டத்தை நடத்தியிருக்கீங்க? ஆளுநர் மாளிகையை நோக்கி நீங்கள் தமிழக வெற்றி கழகம் எத்தனை போராட்டத்தை நடத்தியிருக்கீங்க? தமிழ்நாட்டில் தான் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க, இங்கே எல்லாம் யாது முறை யாவரும் இன்னைக்கு நீட்டை பற்றி பேச வரல, ஒய் பிளஸ் பற்றி தான் பேச வந்து. நீங்கள் நிறைய கேள்வி கேட்காதீங்க. இன்னைக்கு பேச வந்தது செக்யூரிட்டி பற்றி தான். ஐயா மீதி விஷயங்களை பேச வேணான்றார். ஆமாய்யா, அதான் ஒய் பிரிவு கொடுத்ததே பாஜகவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய். பாஜகவின் செல்ல பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும். இங்கு திராவிட கருத்துக்களை, தமிழ் தேசிய கருத்துக்களை, பொது உடைமை கருத்துக்களை, பகுத்தறிவு கருத்துக்களை, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வலிமையான அரசியல், அதாவது சாதிக்கு எதிரான, மதத்துக்கு எதிரான, மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிரான, சமத்துவத்திற்கான இந்த அரசியல் தமிழ் மண்ணில் வேர்விட்டு வலிமையாக இருப்பதை சிதைப்பதற்கு விஜய் என்கின்ற நடிகரை ஆயுதமாக பயன்படுத்துகிறது பாஜக ஒன்றிய அரசு. அதற்கு பாதுகாப்பாக ஒய் பிரிவு பாதுகாப்பை தந்து விஜயை தாராளமாக தமிழ்நாட்டில் உலாவரச் செய்வதற்கு திட்டமிட்டு பாஜக இந்த பாதுகாப்பை இந்த விஜய்க்கு தந்திருக்கிறது. ஆகவே நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய்க்கு திடீரென்று துப்பாக்கி ஏந்திய 11 வீரர்கள் கொண்ட ஒய் பிரிவு பாதுகாப்பை ஒன்றிய அரசு ஏன் வழங்கியது அப்படின்னு ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி எக்ஸ் தளத்திலும் யூடியூப் தளத்திலையும் அந்த கேள்வியை முன் வச்சிருந்தோம். யூடியூப்பில் ஏறத்தாழ 30,000க்கும் மேற்பட்ட நேயர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் யூடியூப் கம்யூனிட்டிஸில் உங்களுடைய கருத்தை பதியலாம். தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது தொடர்பாக ஒரு கேள்வி நேயர் முன்னே வைத்திருந்தோம். ஒன்றிய அரசு ஏன் வழங்கியிருக்கிறது அப்படின்றதுக்கு யூடியூப் தளத்தில் ஏறத்தாழ 30,000 நேயர்கள் தங்கள் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. பாஜக கூட்டணிக்கு இழுப்பதற்காக இந்த பாதுகாப்பு என்று 72% பேரும், விஜய் பாதுகாப்பில் மோடி அரசுக்கு இருக்கக்கூடிய அக்கறை காரணமாக இந்த செக்யூரிட்டின்னு 10% பேரும், அதிமுகவை புறந்தள்ளுவதற்காக, அதனுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக இந்த மாதிரி என்று 8% பேரும், இன்னும் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு 10% பேரும் கருத்து சொல்லியிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திருநாதன், எல்லாரும் ஒரு நிமிஷத்தில் கருத்து சொல்லிடலாம். உங்கள் பாயிண்ட் என்ன? அதாவது நீங்கள் அந்த விஜய் பாதுகாப்பு அக்கறைன்னு 10% கழிச்சிட்டிங்கன்னா 90% வந்து இது பிஜேபி கூட்டணிக்கு தான். ஒய் ஆர் தே கிவிங் ஒய் செக்யூரிட்டி ஒய் அப்படின்ற கேள்விக்கு பதில் முல்லை முள்ளால் எடுப்பது போல ஒரு திராவிட முகம் கொண்ட பெரியார் இவங்கெல்லாம் வந்து முகமாக வைத்திருக்கின்ற விஜய் இங்கே வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை வந்து எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு வழியமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒய் செக்யூரிட்டி நாளைக்கு பாரதிய ஜனதாவினுடைய டீம் பார்ட்னராக இருக்கக்கூடிய சீமானுக்கும் கொடுக்கப்படலாம். டீம் பார்ட்னர், ஆமாம். அப்புறம் சீமான் கட்சியில் இருக்கிற மற்றவங்களுக்கு கூட கொடுக்கப்படலாம். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை செய்வாங்க. நன்றி. ஓம். பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு இனிமேல் ஒரு திரை நட்சத்திரம் கூட்டிட்டு வந்து தான் இவங்க கூட்டணி வைக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. கடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 18% கூட்டணி வச்சு காட்டியிருக்காங்க, தனித்து 10லேருந்து 11% கூட்டணி காட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள், ஏன்னா பார்த்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் ஆட்சி செய்யும்போது தமிழ்நாடு மக்கள் தான் ஒரு ஸ்டேட் பார்ட்டிக்கு ஒரு லீடரை கொடுத்தாங்க, ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் வந்து மாற்றத்தை யாரால் கொடுக்க முடியும்? பிஜேபியால் மட்டும் தான் தர முடியும், அண்ணாமலை அவர்களால் மட்டும் தான் தர முடியும், தவிர இந்த திரை நட்சத்திரத்திலிருந்து யாராலையும் தர முடியாது. அதை தொடர்ந்து பிஜேபி முன்னிறுத்தி செயல்படும், அதற்காக செயல் எடுப்பாங்க. அது என்டிஏ கூட்டணி எப்படி பலப்படுத்தணும், என்டிஏ கூட்டணி இதுக்கு மேலே எப்படி பர்சன்டேஜ் வைஸ் வந்து இப்போ வந்து 20லேருந்து 23% நேற்று சர்வே சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பலப்படுத்தணும் அதை தான் யோசிப்பாங்களே தவிர இப்படி ஒய் செக்யூரிட்டி கொடுத்தா இவர் வந்துருவார், அவருக்கு ஜெட் செக்யூரிட்டி கொடுத்தா அவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ பிஜேபி பலமாக இருக்குது. பிஜேபி இவரை வச்சு கூட்டணி கணக்கு அமைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அண்ணாமலை எப்படி பலப்படுத்தணும், கட்சியை பலப்படுத்தணும், என்டிஏ கூட்டணி பலப்படுத்தணும், அவர் முன்னெடுத்து செல்வார்ன்றதான் என்னோட கருத்து. நன்றி. நன்றி. உங்கள் கருத்து வன்னியர். முக்கியமாக இந்த பாதுகாப்பு கொடுக்குறதே மாநில உரிமைகளுக்கு எதிரானது தான். ஒரு மாநில அரசிட்ட கருத்து கேட்டாங்களா, மாநில அரசு என்ன இது வந்திருக்கு, அவருக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கலாம் எதுவுமே இல்லை. ஒரு மாநில அரசை ஒரு பொருட்படுத்தாமல் வந்து ஒன்றிய அரசு இது செய்கிறதே வந்து மிக மோசமான ஒரு சர்வாதிகாரமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ விஜய் போன்றவர்களை வந்து அவர்கள் வந்து இந்த பாதுகாப்பு கொடுப்பதன் மூலமாக வந்து
நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் பாருங்கள், தமிழ்நாடு அரசு உங்களுக்கு கண்டுக்கலை அப்படிங்கிற இடத்துக்கும் மக்களுக்கு சொல்கிறது நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இது ஒரு ஆபத்தான ஒரு அரசியல். அண்ணாமலை வந்து அந்த கட்சிக்காரர் அப்படிங்கிறதுனால கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சு போகுது. ஆனால் விஜய் அவர்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க, எதுக்காக, என்ன விதமான அச்சுறுத்தல் வெளிப்படையாக சொல்லலாம். ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது சொல்லியிருக்கா இவருக்கு இந்த அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கா? எதுவுமே இல்லை. அல்லது வந்து இப்போ நடிகர் பிரகாஷ்ராஜ் இருக்கார், அவர் கௌரி லங்கேஷ் படுகொலைக்கு பிறகு அவருக்கு அச்சுறுத்தல் இருந்தது, ஏதாவது நீங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்களா, பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? எதுவும் இல்லை. இப்போ எங்களுடைய தலைவர் அவர்கள் போகிற இடங்கள்லாம் பூரா மக்கள் திரள் தான். சாதி வெறியர்களாலும் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, மத வெறியர்களாலும் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது. ஏதாவது அப்படியே தான் பாதுகாப்பு. நாங்கள் இன்றைக்கி இந்த அரசு வந்ததுக்கு பிறகு ஒரு பிஎஸ்ஓ போட்டிருக்கிறாங்க, ஒரு கொஞ்சம் போலீஸ் இருக்கிறாங்க, ஒரு பாதுகாப்புலாம் எதுவும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சில மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர், ஆனால் அவருக்கு எந்த இதுவும் இல்லை. அப்போ இவர்களுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இவர்களுக்கு கொடுத்தா இவங்க நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து அதை நகர்த்துறாங்களே ஒழிய முழுமையாக இது வந்து இந்த பாதுகாப்பு ஒய்பிரிவு பாதுகாப்பே அரசியல் தான், பாஜகவினுடைய அரசியல். பாஜக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கங்கனா ரணாவத் போன்றவர்களுக்கெல்லாம் இசட் பிரிவு கொடுக்கும்போது ஏன் விஜய் கொடுக்குறதுல என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. திரு வாகை குணசேகர். அதாவது ஒய்பிரிவு பாதுகாப்புங்கிறது வந்து பாரதிய ஜனதாவின் தேசிய தலைமையோ பாரதிய ஜனதா கட்சியோ எங்களது தலைவருக்கு அளிக்கவில்லை. இது வந்து மக்கள் சேவையாற்ற வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகம் என்னொரு கட்சி ஆரம்பிச்சிருக்கும் எங்கள் தலைவருக்கு ஒய் பிரிவு அல்ல ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இது காலத்தின் கட்டாயம். ஏனெனில் அவளை எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக செல்வாக்கு பெற்ற நபர். இதை வந்து பாரதிய ஜனதாவோடு தூண்டுதல் என்று ஒப்பிட்டு பேசுவதற்காக சில நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதுதானே காரணமே தவிர வேற வந்து எதுவுமே இருக்காது. பாரதிய ஜனதாவோடு யார் கள்ள தொடர்பு வைத்திருக்கிறார்கள், யார் வந்து மறைமுக தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்று 2026 நடைபெறும் தமிழக சட்டசபை தேர்தலிலே தமிழக மக்கள் வந்து தெளிவான தீர்ப்பளிப்பார்கள். அதை வந்து அந்த நேரத்திலே இன்று பேசியவர்களெல்லாம் வாயெடுத்து போய் மக்களின் கோர முகத்தை, மக்களின் வெறுப்பு முகத்தை உணர்வார்கள் என்பது எனது இறுதியான கருத்து. அதனால் எங்களது தலைவருக்கு ஒய் மட்டுமல்ல ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது எனது இறுதியான கருத்து. ஓகே. தனியரசர், நிறைவு பார்வை சுருக்கமா. ஐயா, இப்போ வாகை குணசேகரன் வந்து பாஜகவுக்கு எதிரானவர்கள் எனக்கு தெரியும். அவர் சரியான நடுநிலையாளர் தான். ஆனால் இவர்களை போன்றவர்களையெல்லாம் ஏமாற்றுவதற்கு ஒரு கருவியாக விஜயை பாஜக பயன்படுத்துகிறது. அது ஏற்கனவே விஜய் அதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டு தான் களத்துக்கு வருகிறார் என்பதை வாகை குணசேகரன் போன்ற தமிழ்நாட்டின் நலன் கருதி செயல்படுகிறவர்களெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு விலகணும். அதே மாதிரி ஒய் பிரிவை தந்துவிட்டு இன்றைக்கி 72 விழுக்காடு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பாஜக விஜய் ஆதரவாளர் தான் என்பதைத்தான் நம்முடைய வாக்காளர்களும் ஜனநாயகத்தில் பெரும்பான்மை வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே விஜய் பாஜகவின் கருத்துக்கு அது ஒன்றிய அரசின் மக்கள் விரோத திட்டத்தை எதிர்க்க மாட்டார். திராவிட இந்திய கூட்டணியை, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற திராவிட கருத்தியல் கோட்பாட்டை சிதைப்பதற்கும் பாஜகவின் கருவியாக விஜய் ஏவப்படுகிறார். ஆகவே இந்த ஒய் பிரிவு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தை நிராகரிக்க வேண்டும். விஜயை நன்றி தனியரசர், எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தொலைக்காட்சி மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.